5 மினிட்ஸில் ஈஸியாக சுலபமாக செய்கிற ஒரு கோதுமை அடை டின்னராகவும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 கப் மாவு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க மாவு. நான் இன்றைக்கி 2 கப் மாவு சேர்த்துருக்கேன். இந்த 2 கப் மாவோட தேவையான அளவு அந்த உப்பு, இது கூட சும்மா லைட்டாக ஒரு 2 இடிச்சு வச்சுருக்க சோம்பு. உங்கள்கிட்ட சோம்பு பவுடர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆனால் கடையில் அவ்வளோ யூஸ் பண்ணாதீங்க. இது கூட நல்லா ஒரு பெரிய வெங்காயம், இது கூட ஒரு கைப்பிடி பொடியாக இருக்குன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி. உங்கள்கிட்ட கேரட் இருந்தாலும் கேரட் போட்டுக்கலாம். பீட்ரூட் போட்டால் கலர் மாறிடும், அதுக்கு ஓகேனா இது பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ இது ஃபஸ்ட்டு கையிலே நல்லா அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணிலாம் நல்லா இதாகிற வரைக்கும் நல்லா இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக பிசைஞ்சுக்கோங்க. தோசை ஊற்றுற மாதிரி கிடையாது, அடை ஊற்றுற மாதிரி. இப்போ கொஞ்சம் ரைட்டாக தண்ணி ஊற்றி வரைய விட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், அவ்வளோ 2 ஸ்பூன் எண்ணெய், அவ்வளோதான். அடை மாவு ரெடி. இப்போ நம்ம அடை போட்டுடலாம். அவ்வளோதான். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக திருப்பி போட்டு உங்களுக்கு என்ன நெய் இல்லைன்னா வெறும் எண்ணெயை கூட போட்டு சுட்டு எடுத்துட்டிங்கன்னா அடை ரெடி. இது கூட நீங்கள் வெறும் அடையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு இது இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.